ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ எப்படி வந்து ப்ரிலிம்ஸ் மார்க்கை வந்து அப்ரோச் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் காமிக்க போகிறோம். ஸோ நான் இதில் வந்து ஒரு ஃபுல் டெஸ்ட் அட்டன் பண்ண போகிறதில்ல. ஸோ கைட்லி பிளாட்ஃபார்மில் தான் வந்து மார்க் டெஸ்ட் போட போகிறேன். பட் கைட்லியில் வந்து செக்ஷனல் டெஸ்ட் எதுவுமே இல்லை. ஸோ ஃபுல் லென்த் டெஸ்ட் தான் இருக்குது. ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, குவான் செக்ஷன் மட்டும் இப்போ போடுறேன். ஸோ பார்ட்டாக போடுறேன். ஃபர்ஸ்ட் குவான் செக்ஷன் மட்டும் போடுறேன். அதுக்கப்புறம் இன்னொரு நாள் வந்து நான் ரீசனிங் செக்ஷன் போடுறேன். ஸோ எப்படி அட்டன் பண்ணணும், எப்படி அப்ரோச் பண்ணணும், 50 கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னா, ஸோ மேக்ஸிமம் நம்மளால் எவ்வளோ அட்டன் பண்ண முடியும் அப்படின்றத பார்க்கணும். ஓகேவா? ஸோ எப்படி அட்டன் பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ புதுசாக அட்டன் பண்ணுறாங்க, அதாவது எக்ஸாம் புதுசாக வந்து நான் போய் எழுத போகிறேன் அப்படின்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஆல்ரெடி நீங்கள் எக்ஸாம் போயிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி ஐடியா இருக்கும். ஸோ எவ்வளோ வந்து இப்போது பாருங்கள், ரீசனிங்க்கு 50 கொஷின் 50 மார்க். ஸோ அதே மாதிரி குவான்ஸ்க்கு 50 கொஷின் 50 மார்க் அப்படின்றப்போ நமக்கு கட் ஆஃப் வரப்போகுது என்னவோ அந்த 60 to 70 ரேஞ்சில் தான். ஓகேவா? ஸோ செக்ஷனல் கட் ஆஃபும் 10க்குள்ளே தான் இருக்கும். ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுன்னா 15க்குள்ளே வரலாம், 15க்குள்ளே இருக்கலாம். ஓகேவா? அப்படி இருக்கிற பட்சத்தில் ஸோ நம்ம எவ்வளோ மேக்ஸிமம் ஸ்கோர் எடுக்க ட்ரை பண்ணணும் அப்படின்றது தான் நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் குவான்ஸ் அட்டன் பண்ணுறேன். ஓகேவா? ஏன்னா குவான்ஸ் தான் வந்து நிறைய பேருக்கு வந்து செக்ஷனல் கட் ஆஃப்லாம் கிராக் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நான் ஃபர்ஸ்ட் வந்து குவான்ஸ் அட்டன் பண்ணுறேன். ஓகேவா? சரி. ஸோ மற்ற ரெண்டும் வந்து நான் இப்போது அட்டன் பண்ணலை. இன்னொரு நாள் அதுக்கு சப்ரேட்டாக வீடியோ போடுறேன். இதில் செக்ஷனல் கட் ஆஃப் இல்லைன்றதுனால நான் ஒரு ஃபுல் மார்க் டெஸ்ட் வந்து எடுத்திருக்கேன். ஓகேவா?
ஓகே. இப்போ வந்து நான் எப்படி அட்டெண்ட் பண்ணேன் அப்படின்றத பார்த்துருப்பீங்க. ஸோ என்ன ஆச்சுன்னு தெரியல. நெட்வொர்க் ஸ்லோவா இருக்கா அப்படின்றது தெரியல. ஸோ கொஞ்சம் அப்படியே ஸ்லோ டவுனா இருக்கு நெட்வொர்க். ஸோ உங்களுக்கு அனாலிசிஸ் காமிக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஸோ லோட் ஆகிட்டே இருக்கு. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் வந்து எத்தனை கொஷின் அட்டெண்ட் பண்ணேன் அப்படின்னா, ஸோ 50க்கு 41 கொஷின் அட்டெண்ட் பண்ணேன். ஸோ 50க்கு 41 கொஷின் அட்டன் பண்ணேன். ஸோ இதில் வந்து நான் ராங் நம்பர் 3 அட்டன் பண்ணி நினைக்கிறேன். ஸோ அதுலேயும் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன் கரெக்டாக. அதுக்கப்புறம் ஒரு டேட்டா இன்சஃபிஷியன்சி அதுலேயும் வந்து ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். அதுலேயும் எனக்கு ஆன்சர் தெரியல. அதுக்கப்புறம் ஒரு டிஐ விட்டுட்டேன் கரெக்டாக. ஒரு டிஐ போடுறதுக்கு டைம் பத்தலை, விடலை, டைம் பத்தலை. எனக்கு தெரியல அப்படின்றது இல்லை. ஸோ எனக்கு டைம் பத்தலை. ஸோ அவ்வளோதான். ஸோ அப்போது அதில் ஒரு 5, இதில் ஒரு 3, இதில் 1, 4. ஓகே, டோட்டலாக 9 கொஷின்ஸ். ஸோ 9 கொஷின் நான் எது அப்படின்றது தெரிஞ்சிடுச்சு இல்லையா? ஸோ இருங்க, இதில் வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்துட்டு போயிட்டீங்கன்னா ஸோ உங்களுக்கு புரியும். ஸோ எப்படி வந்து அப்ரோச் பண்ணணும் அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா புரியும். ஸோ அதுக்காக தான் பார்க்குறேன். பட் என்னன்னு தெரியல, நெட்வொர்க் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது போல். ஓகே பாருங்கள். ஸோ கட் ஆஃப் பாருங்கள், இதுலேயே பாருங்கள், கட் ஆஃப் 70. பட் நான் குவான்ஸில் மட்டுமே என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா 41 மார்க் எடுத்துட்டேன். ஓகேவா? அப்போது உங்களுக்கு ஓவரால் கட் ஆஃப் நீங்கள் கிளியர் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஓகேவா? நீங்கள் ஏதாச்சும் ஒரு செக்ஷனில் அதாவது நான் ஏஎஃப்ஓ பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன். ஏஎஃப்ஓ பொறுத்த வரைக்கும் ஓவரால் கட் ஆஃபை கிளியர் பண்ணணும் அப்படின்னா அது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. ஏன் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்டில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னா எய்தர் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் எனக்கு எப்படின்னு தெரியல. ஏன்னா இங்கிலீஷ் வெறும் 25 மார்க்கு தான். நீங்கள் 50மே அக்யூரேட்டாக அட்டன் பண்ணால் கூட உங்களுக்கு 25 மார்க் தான் கிடைக்கும். பட் ரீசனிங் குவான்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதில் 50, இதில் 50 இருக்குது. நீங்கள் ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்டில் ஸ்ட்ராங்காக இருந்து அதில் அதிகமாக ஸ்கோர் பண்ணிட்டீங்க, எதர் ரீசனிங் ஆர் குவான்ஸில் சொல்கிறேன், அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் ஓவரால் கட் ஆஃப் கிளியர் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை. கிளியர் பண்ணிடலாம் ஈஸியாக. பட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இல்லை சரி ஓகே நான் இதில் 50க்கு நான் வந்து அதிகமாக ஸ்கோர் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் நீங்கள் என்ன பண்ணுறக்கூடாது அப்படின்னா தப்பாக பண்ணிட்டீங்க அப்படின்னா அக்யூரசி போய்டும். அக்யூரசி போச்சுன்னா உங்கள் மார்க் வந்து போய்டும் அந்த இடத்துல. ஸோ அதனால் இங்கிலீஷ் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் அக்யூரசியை மெயின்டைன் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இப்போ இதில் பாருங்கள், நான் வந்து 70க்கு 5 நான் 40 எடுத்துட்டேன். ஸோ இப்போ நான் ரீசனிங் வந்து அட்டன் பண்ணியிருந்தேன், ஒரு 25 அட்டன் பண்ணியிருந்தேன்னா கூட என்னால் என்ன பண்ணியிருக்க முடியும், ரீசனிங்கில் ஒரு 25, இங்கிலீஷில் ஒரு 10 அட்டன் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கூட என்னால் 70 கிளியர் பண்ணியிருக்க முடியும். ஸோ 70ன்றது ஏன்னா எப்பவுமே டெய்லி பிளாட்ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் எப்பவுமே வந்து இங்கே செட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இது வந்து எப்பவுமே வந்து ஹையாக தான் இருக்கும். ஏன்னா எப்பவுமே நமக்கு கான்ஃபிடன்ஸ் வரணும். இப்போ நம்ம இதை பீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ரியல் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? சரி, இப்போ பாருங்கள் அனாலிசிஸ். சரி, அனாலிசிஸ் போயிட்டு அப்புறம் சொல்யூஷன் போகலாம். மேபி நான் இந்த டேட்டா சஃபிஷியன்சிலையோ இல்லை அந்த 3 ராங் நம்பர் சீரீஸ் இருக்குது, இந்த ராங் நம்பர் சீரீஸ்லையும் நான் கை வைக்காமல் இருந்து இந்த டிஐ அப்ரோச் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இன்னும் 2லேருந்து 3 மார்க் என்னால் ஸ்கோர் பண்ணியிருக்க முடியும். கண்டிப்பாக என்னால் 2லேருந்து 3 மார்க் வந்து என்ன பண்ணியிருக்க முடியும்னா ஸ்கோர் பண்ணியிருக்க முடியும். ஓகேவா? ஸோ அதுதான் இப்போது எனக்கு தெரியும். அதாவது எனக்கு என்ன தெரியும் அப்படின்னா எனக்கு ராங் நம்பர்ஸ் வந்து சம்டைம்ஸ் கிளிக் ஆகும், சம்டைம்ஸ் கிளிக் ஆகாது. பட் இருந்தாலும் நான் ராங் நம்பர்ஸ் ஈஸியாக இருக்குமோ அப்படின்ற ஒரு இதுவில் வந்து நான் இது பண்ணேன். சரி பாருங்கள், 41, 99% ரேங்க் பாருங்கள் 4. ஓகேவா? இப்போது ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு கஷ்டம் இல்லை. ஸோ குவான்ஸில் மட்டும் நான் அட்டன் பண்ணியிருக்கேன் அப்படின்றதுனால 99% ரேங்க் வந்து 4. இப்போது சொல்யூஷன் பார்க்கலாம் இருங்களேன்.
ஸோ நான் எப்படி அட்டன் பண்ணேன் அப்படின்றத சொல்கிறேன் பாருங்கள். அதாவது ஃபர்ஸ்ட் நமக்கு 40 மினிட்ஸ் இருக்குது. இந்த 40 மினிட்ஸ் அப்படின்றது ஒரு ஹியூஜ் டைம், ஒரு பெரிய டைம் தான். ஓகேவா? ஏன்னா நீங்கள் 50 கொஷின்ஸ் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா, ஏன்னா லெவல் வந்து பார்த்தோம் அப்படின்னா டஃப் லெவல் அப்படின்றது கிடையாது. அந்த கிளிக் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க. ஸோ 40 மினிட்ஸ் இருக்குது. நீங்கள் யோசிங்களேன், ஒரு கொஷினுக்கு 1 நிமிஷம் நீங்கள் எடுத்தீங்கன்னா கூட 40 கொஷின்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணலாம். கரெக்டாக? ஸோ அதுதான் அந்த லெவலுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ்லாம் வச்சுருக்கணும். ஸோ இப்போ இன்னும் ஒரு 20 days 25 days இருக்குன்னா இந்த 20 to 25 days வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ எந்த செக்ஷன் வீக்காக இருக்கீங்களோ அந்த செக்ஷனை கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ நான் எப்படி அட்டன் பண்ணேன் அப்படின்னா, ஸோ இந்த 40 மினிட்ஸ் இருந்ததுனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எது எங்கெங்கே இருக்குதுன்னு நான் பார்த்துக்கிட்டேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் என்ன பண்ணேன், ஓகே ஃபஸ்ட்டு வந்து டிஐயா இங்கே ஒரு மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்துட்டு அடுத்து பார்த்தேன். கரெக்டாக? அடுத்து என்ன இருக்குது அப்படின்றத பார்த்தேன். ஸோ அடுத்து ராங் நம்பர் சீரிஸ் அங்கே ஒரு மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்துட்டு அடுத்து என்ன பண்ணேன், இந்த மாதிரி எங்கே இருக்குன்றதை நான் மார்க் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஈஸியான டாபிக் என்ன, ஸோ குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் நான் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் போட்டேன். கரெக்டாக? அதுக்கடுத்து ஈஸியான டாபிக் நம்பர்ஸ், அதாவது சிம்பிளிஃபிகேஷன். கரெக்டாக? அப்போது இதில் ஒரு 5 இதில் ஒரு 5னா இங்கே எனக்கு 10 மார்க் கிடச்சிச்சு. ஓகேவா? நம்ம டார்கெட் நீங்கள் 25 ஒரு செக்ஷன்லேயும் 25 அதில் ஒரு அபவ் 15 நீங்கள் டார்கெட் வச்சிங்கனாலுமே 70 எடுத்துடலாம். ஸோ இப்போ இங்கேயே வந்து எனக்கு என்ன ஆயிடுச்சு, 10 மார்க் வந்துடுச்சு. கரெக்டாக? அடுத்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ராங் நம்பர் சீரீஸ்க்கு போனேன். சம்டைம்ஸ் மிஸ்ஸிங் சீரீஸ்லாம் வந்துச்சுன்னா இன்னும் நம்ம லக்கு ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஸோ ராங் நம்பர் சீரீஸ் போனேன். ஸோ இந்த ராங் நம்பர் சீரீஸ், அப்ராக்சிமேஷன், அதுக்கப்புறம் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன், இது 3 முடிச்சுட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா அரித்மெட்டிக் போனேன். ஏன்னா ஒரு டிஐயில் உட்காரோம் அப்படின்னா நம்ம டிஐயில் உட்காறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. பட் நான் மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுக்கும்போதே ஒரு அப்ராக்சிமேஷன் பார்த்தேன். பாருங்கள் எப்படி இருக்குது, எல்லாமே சின்னதாக இருக்குது, எதுவுமே பெருசாக இல்லை. ஸோ நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, அப்போ டிஐக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இதுக்கு கம்மியான டைம் எடுக்கும் அப்படின்றத நான் யோசித்தேன். ஏன் அப்படின்னா கொஷின்ஸில் ரொம்ப பெருசாக இல்லை. ஸோ நான் மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுக்கும்போதே அதை அனலைஸ் பண்ணிட்டு, ஓகேவா, ஸோ கொஷின்ஸ் பெருசாக இருக்கா சின்னதாக இருக்கா, நம்மளால் அட்டன் பண்ண முடியுமா அப்படின்னு தான் பார்ப்பேன். ஓகேவா? ஸோ அடுத்து டேட்டா சஃபிஷியன்சி கொடுத்துருந்தாங்க இல்லையா? ஸோ டேட்டா சஃபிஷியன்சி அட்டன் பண்ண அதில் ஒரு 5 கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ஒரு 5 எப்பவுமே டேட்டா சஃபிஷியன்சியை மட்டும் என்ன பண்ணுங்க அப்படின்னா போட்டு பாருங்கள். அப்படியே நீங்கள் பார்த்தோன்னே கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற ஒரு கெஸ் ஒர்க்கே வேணாம், அது சால்வ் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா சம்டைம்ஸ் பார்க்குறதுக்கு வந்து ஆன்சர் வரும் அப்படின்ற மாதிரி இருக்கும், பட் நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் வராது. ஓகேவா? அப்போ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு மார்க் வந்து லூஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேவா? டேட்டா சஃபிஷியன்சியை மட்டும் எப்போயுமே போட்டு பாருங்கள். ஓகேவா? அதுக்கடுத்து டிஐ வந்து எத்தனை டிஐ இருந்துச்சு, ஸோ பாராகிராஃப் 1, கேஸ்லெட் 1 இருந்துச்சு. இது கேஸ்லெட்லாம் எவ்வளோ பாருங்கள், 3 மினிட்ஸில் சால்வ் பண்ணியாது. ஸோ மொத்தம் ஒரு 4 டிஐ இருந்துச்சு. ஓகேவா? 3 டிஐயே ஒரு கேஸ்லெட் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போது அதில் எது ஈஸின்னு பார்க்கணும். நான் ஏன் ஃபஸ்ட்டு கை வைக்கல அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் கொடுத்துருக்கிறதே வந்து பெருசாக இருக்குது, அதாவது பெருசாக இருக்க மீன்ஸ் கொஞ்சம் கால்குலேட்டிவாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் இதை வந்து டாட்டா நிசான் அப்படின்னு 2தோடைய ஆடு கொடுத்துருக்காங்க. நிசான் மஹேந்திரா. ஸோ கொஞ்சம் இது கால்குலேட்டிவாக இருக்குது, பார்க்கும்போதே தெரியுது. பட் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இங்கே கொஷின்ஸ் வந்து சிம்பிளாக இருக்குது. பட் கால்குலேட்டிவாக இருக்கிறதுனால நான் இதை ஃபஸ்ட்டு தொடலை. ஓகேவா? டைம் கொஞ்சம் கன்சியூம் பண்ணுன்றதுனால இதை தொடலை. ஸோ இப்படி தான் அட்டன் பண்ணணும். ஒரு 40 மினிட்ஸ் டைம் இருக்கிறதுனால நம்ம மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுக்கறதுக்கு ஒரு 1 மினிட் எடுத்துக்கிட்டு அங்கேயே நீங்கள் என்ன பண்ணுவோம், ஈஸியான டாபிக் ஏதாச்சும் கையில் வந்துடுச்சு அப்படின்னா போட்டுருங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அரித்மெட்டிக் வருவீங்களோ அதுக்கப்புறம் டிஐ வருவீங்களோ அது உங்கள் சாய்ஸ். எய்தர் அரித்மெட்டிக் ஆர் டிஐன்றது உங்கள் சாய்ஸ் தான். நீங்கள் அரித்மெட்டிக் போகணுன்னு நினச்சிங்கன்னா அரித்மெட்டிக் போட்டு டிஐ வாங்க, டிஐ போகணுன்னு நினச்சிங்கன்னா டிஐ போட்டு அரித்மெட்டிக் வாங்க. ரெண்டுமே ஈக்குவல் வேஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அரித்மெட்டிக் ஒரு 10 கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு 20 இருக்கும், 20 மார்க் இருக்கும். ஸோ இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? சரி, ஓகே. ஸோ உங்களுக்கு இது வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி அப்ரோச் பண்ணணும், கொஷின்ஸை எப்படி செலக்ட் பண்ணணும், எப்படி நம்ம போடணும், எப்படி அனலைஸ் பண்ணணுன்றதும் இப்போ நான் சொன்னேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் இந்த 3 ராங் நம்பர் சீரீஸ் விட்டேன். ஸோ இது என்ன அப்படின்றது லாஸ்ட்டாக என்ன பேட்டர்ன் அப்படின்றத செக் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இதெல்லாம் அனலைஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டெஸ்ட்டு போட்டு அனலைஸ் பண்ணணும். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்கோரும் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இன்னொரு செஷனில் நம்ம என்ன பண்ணலாம்
பண்ணலாம் அப்படின்னா ரீசனிங் வந்து நான் போட்டு காமிக்கிறேன் எப்படி வந்து அப்ரோச் பண்ணணும் அப்படின்றத. ஓகேவா?